Hey guys, நம்ம இந்த free online coaching classes for the JAM examination video series இருக்கோம் and இது வந்து lecture number 1 and இந்த வீடியோ நான் ஏற்கனவே இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் பட் நிறைய பேர் தமிழ்ல கேட்டதுனால மறுபடியும் இந்த வீடியோ வந்து தமிழ்ல போடுறேன் and இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா plate boundaries and இந்த டாபிக்காக நான் ரெஃபர் பண்ண புக் என்னன்னு பாத்தீங்கன்னா Global Tectonics by Kerry and White. ஸோ பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்த எர்த்தோட க்ரஸ்டையும் டிஃப்ரெண்ட் பிளேட்ஸாக பிரிச்சிருக்காங்க அண்ட் எல்லா பிளேட்டும் மூவ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக கன்வெக்ஷனல் கரண்ட்டை சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது டாப் போர்ஷன், இதுதான் வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இது மேண்டில், இது கோர். அண்ட் பிளேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக க்ரஸ்ட் ப்ளஸ் மேண்டிலோட டாப் போர்ஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு லித்தோஸ்பியரிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லித்தோஸ்பியரிக் பிளேட் அப்படிங்கிறது சாலிடாக இருக்கும், வேற மேண்டில் அப்படிங்கிறது ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது லிக்விடாகவும் இல்லாமல் சாலிடாகவும் இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகேவா? ஸோ இந்த லித்தோஸ்பியர் பிளேட் சொன்னோம் இல்லையா, இந்த லித்தோஸ்பியர் பிளேட்டோட இந்த மேண்டில் கான்டாக்ட்ல வருமா? ஸோ இது ரெண்டும் கான்டாக்ட் ஆகிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் லாஸ் ஆகும். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல. கண்டக்ஷன்னா டியூ டு கான்டாக்ட், ஒரு தொடர்புனால ஹீட் சூடு வந்து ஒரு இன்னொரு பொருளுக்கு மாறுது, ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்ட் கான்டாக்ட்னால இங்கே நீங்க கொஞ்சம் ஹீட் லாஸ் ஆகும், ரைட்டா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் கோர் இருக்கு, இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வேற மேண்டோட இந்த போர்ஷனும் ஹாட்டாக இருக்கும். இந்த கலர் பார்த்து தெரியும், எதெல்லாம் வந்து பிரைட் கலர்ல இருக்கோ அது ஹாட்னு அர்த்தம், கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் கோல்டுன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ ஒரே போர்ஷன், அதாவது ஒரே ஜோன், மேண்டில் ஜோனு அண்ட் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு, பட் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா இங்க கான்டாக்ட்னால ஹீட் லாஸ் ஆகி கொஞ்சம் லோ டெம்பரேச்சரா இருக்கு, இதை காட்டிலும். ஸோ ஒரு சிங்கிள் ஃபேஸ் இருக்கும்போது அதுல 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ரெண்டு மிக்ஸா ட்ரை பண்ணும். எதுக்கு? ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வருது. இது வந்து இயற்கையில பொது. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல தண்ணி கொதிக்க வச்சா ஒன்று நடக்கும். எப்படின்னா அடுப்பு மேல பாத்திரம் வைப்பீங்க, ஸோ பாட்டம் போர்ஷன் தான் டைரக்டா அந்த ஹீட்ல சூடுனால தண்ணி சூடாகும். பட் ஒரே போர்ஷன் இல்லையா, ஒரே ஃபேஸ்ல இருக்க லிக்விட் ஸ்டேட். ஸோ என்ன ஆகும்னா பாட்டம்ல இருக்கிற வாட்டர் மேல் நோக்கி நகரும் அண்ட் மேல இருக்கிற வாட்டர் கீழ் நோக்கி நகரும். இப்படி நகர்ந்து தான் மொத்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியும் சூடாகும். ஸோ இப்படிதான் வந்து கன்வெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது, சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கு மேண்டல். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஹை டெம்பரேச்சர் வேற இங்க லோ டெம்பரேச்சர். ஸோ இது இங்கேருந்து மேல் நோக்கி வரவும் இங்கேருந்து கீழ் நோக்கி வரவும் ட்ரை பண்ணுது. பொதுவாக வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிறது லோ டென்சிட்டியா இருக்கும், வேற லோ டெம்பரேச்சர் இருக்கிறது ஹை டென்சிட்டியா இருக்கும். அண்ட் இயற்கையாகவே எப்பவுமே லோ டென்சிட்டி மேலையும் ஹை டென்சிட்டி கீழேயும் தான் இருக்கும். இது வந்து இயற்கையோட நியதி. ஸோ சேம் ப்ராசஸ், அந்த சேம் லானால என்ன ஆகுதுன்னா இது வந்து மேல் நோக்கி நகருது, இது கீழ் நோக்கி நகருது, ரைட்டா? ஸோ இதுதான் நகருது, இதுதான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்வெக்ஷன் என்ன ஆகும்னா இது லிக்விட் நகரல, லிக்விடா இருந்தால் ஈஸியாக நகரும் இல்லையா, பட் இது வந்து ஒரு மோல்டன் ஸ்டேட்ல இருக்கு, ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு மாவு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது சும்மா நகராது, நகரும் போது என்ன ஆகும்னா இதுக்கு மேல கான்டாக்ட்ல இருக்கிற லித்தோஸ்பியர் மெல்லிசா தானே இருக்கு, தகடு மாதிரி தான் இருக்கு இதை பார்க்கும்போது, அதை பொறுத்து சேர்த்து இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த பிளேட்ஸ் எல்லாம் நகருது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? ஸோ இங்கே கான்டாக்ட் அல்லது கண்டக்ஷன்னால ஹீட் லாஸ் ஆகுது. இந்த ஹீட் லாஸை டேலி பண்றதுக்காக கீழே இருக்கிற ஹாட் சப்ஜெக்ட் மேல் நோக்கி வருது, மேலே இருக்கிற கொஞ்சம் கோல் ஹை டென்சிட்டி மெட்டீரியல் கீழ் நோக்கி நகருது. இதுதான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது வந்து ஒரு மோல்டன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால சும்மா நகராது, கூட இருக்கிற பிளேட்டையும் சேர்த்து இழுக்குது. அந்த ரியாக்ஷனால தான் பிளேட்ஸ் நகருது. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட் பிளேட் நகர்றதுக்கான ரீசன். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்தில் மொத்தம் 7லேருந்து 8 மேஜர் பிளேட்டும் இப்போ நிறைய மைனர் பிளேட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நகரவே இல்லை, 0லேருந்து ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 100 மில்லிமீட்டர் வரைக்கும் நகரக்கூடியதாக இருக்கு. ஓகேவா? அண்ட் இது போக என்னன்னா இந்த கான்டாக்ட் இருக்குல்ல, ஒரு பிரிஞ்சு போகிறதோ சேர்றதோ, இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ்ல தான் அதிகப்படியான எர்த்குவேக், வல்கானிக் ஆக்டிவிட்டி, மவுண்டன் பில்டிங் மூவ்மெண்ட் இது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தான் பிளேட் பவுண்டரிஸ்ங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 டைப் இருக்கிறாங்க, டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவரால் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பவுண்டரிஸ் என்னென்னு. பொதுவாக பிளேட் பவுண்டரி வச்சு 3ஆக பிரிக்கலாம். எப்படின்னா 2 பிளேட் ஒன்றை நோக்கி ஒன்று நகருதுன்னு வச்சுப்போம். ஸோ இங்கிட்ட இது நகருது, ரைட்டா? இந்த பிளேட்டும் இந்த டைரக்ஷன் நகருது, வேற இந்த பிளேட்டும் இதை நோக்கி நகருது. இதை வந்து ஒன்று நோக்கி நகருது சொல்லாமா, மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர்னு நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் வந்து கன்வர்ஜன் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 2 பிளேட் மோதுது இல்லையா, 2ல் வந்து பொதுவாக ஒன்று வந்து லோ டென்சிட்டியாகவும் இன்னொரு பிளேட் ஹை டென்சிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்டினென்டல் க்ரஸ்ட் இருக்குல்ல, அது வந்து காம்போசிஷன் படிச்சிருப்பீங்க, சயால் அப்படின்னு, சிலிக்கா அலுமினியம் அப்படின்னு. வேற ஓஷியானிக் க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சைமான் படிச்சிருப்பீங்க, சிலிக்கா மெக்னீஷியம் அப்படின்னு. ஸோ சயாலோட சைமா டென்சிட்டி கூட இருக்குமா,
ஸோ ரெண்டு மோது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைமா தட் இஸ் ஓஷியானிக் கிரஸ்ட் கான்டினென்டல் கிரஸ்ட் கீழே நகரும். ஸோ இதுதான் கன்வர்ஜென்ஸ். ரெண்டு பிளேட் ஒன் நோக்கி நகருது. ஸோ ஹை டென்சிட்டி கீழ் நோக்கியும் லோ டென்சிட்டி மேல் நோக்கி நகரும். அது சும்மா நகராது, நகரும் போது நிறையா விதமான சேஞ்சஸ் நடக்கும். எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே இங்கே செடிமெண்ட் டெபாசிட் இருக்குமா, அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோல் மவுண்டனாக உருவாகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ எப்படி நடக்குது. ஸோ இது வந்து கன்வர்ஜன் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு விலகி போகிற மாதிரி இருக்கும் சென்டர் பாயிண்ட்லேருந்து, ரைட்டா, அவே ஃப்ரம் ஈச் அதராக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைவர்ஜன் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைவர்ஜன் பவுண்டரி என்ன அப்படின்னா இந்த கன்வெக்ஷன் மூவ்மெண்ட்னால ரெண்டு பிளேட்டு ஒன்று விட்டு ஒன்று விலகி போகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நடுவில் ஒரு கேப் உருவாகும். அந்த கேப்பில் சென்டரில் அஸ்தனோஸ்பியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேண்டல் ஒரு போர்ஷன், இது வந்து மேல் நோக்கி எழும்பி வரும். ஏன்னா பள்ளமாக கேப்பாக இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணால் கீழேருந்து மேலே புதுசாக வரும், திரும்ப நகர்ந்து போகும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே புதுவிதமான கிரஸ்ட் உருவாகும். வராஸ் கன்வெக்ஷன் பவுண்டரியில் ஏற்கனவே உருவான கிரஸ்ட் அழியுது, ஆனால் இங்கே புதுசாக கிரஸ்ட் உருவாகுது. அந்த ஞாபகம் வச்சுங்க, பூமியோட ஷேப் உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த வித சேஞ்சும் வரல. ஷேப் இந்த சைன்ஸ் அவுட்லைன் சொல்கிறேன், கூடவோ குறையவோ இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இது மீன் பண்ணுது அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளவு இந்த கன்வர்ஜன் பவுண்டரியில் அழியுதோ அதே அளவுக்கு இந்த டைவர்ஜன் பவுண்டரியில் புதுசாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக இங்கே வந்து வருஷத்துக்கு இத்தனை மில்லிமீட்டர் கிரஸ்ட் புதுசாக உருவாச்சு அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் கிரஸ்ட் வந்து இங்கே டெஸ்ட்ராய் ஆகும். ஓகேவா, இதுக்கு தான் மீனிங். ஸோ கன்வர்ஜன் பார்த்தாச்சு, டைவர்ஜன் பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டுலேயும் சேர புதுசாக ஒன்று இருக்குது, அது பேர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த வெர்டிக்கல் ஃபால்ட், சாரி இந்த ரெஞ்ச் ஃபால்ட் படிச்சிருப்பீங்க, ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஃபால்ட் படிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் இதுதான் காரணம். இங்கே வந்து புதுசாக பிளேட் உருவாகவும் இல்லை, டைவர்ஜன் மாதிரி பழைய பிளேட் அழியவும் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டை பாஸ் பண்ணி போகுது, கடந்து போகுது, எந்த ஒரு நியூ ஃபார்மேஷனோ டிஸ்ட்ரக்ஷனோ இல்லாமல். அண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்டுன்னு? அந்த சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்டு தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா புதுசான பிளேட்டும் உருவாகலை, பழைய பிளேட்டும் அழியலை, ஜஸ்ட் ஒன்று பாஸ் பண்ணி போகுது. ஸோ இந்த மூணு தான் பாசிபிலிட்டி அந்த பவுண்டரிஸ் ஃபார்ம் ஆகிறதுல. ஸோ ஒவ்வொரு பிளேட் பவுண்டரியும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கன்சர்வேட்டிவ் பிளேட் பவுண்டரி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல புதுசாக ஒரு டெக்டானிக் பிளேட் உருவாகவும் இல்லை, அல்லது பழைய டெக்டானிக் பிளேட் அழியவும் இல்லை, எது எப்படி இருக்கோ அது அப்படியே கன்சர்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கன்சர்வேட்டிவ் பிளேட் பவுண்டரி அப்படிங்கிறதுக்கான மீனிங். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட்னு சொல்லலாம். அண்ட் வில்சன் 1965 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கன்சர்வேட்டிவ் பிளேட் பவுண்டரியோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா ஒரு ரிட்ஜ் அல்லது ட்ரென்ச்சாக தான் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த கன்சர்வேட்டிவ் பிளேட் பவுண்டரி வந்து சைட் பாஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்படி சைட் பாஸ் பண்ணுறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு ரிட்ஜாக இருக்கலாம் அல்லது ஒரு ட்ரென்ச்சாக இருக்கலாம். அதாவது முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரிட்ஜ் அல்லது ட்ரென்ச்சாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வில்சன் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பேர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட், இன்னொன்று பேர் டிரான்ஸ்கரண்ட் ஃபால்ட். ஸோ இஃப் த மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில், அதாவது டெக்ஸ்ட்ரல் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு, அந்த ரெண்டு பிளேட்டும் நகரும் போது பார்க்குறதுக்கு ஒரு கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது ஆன்டி கிளாக் வைஸ் அல்லது சினஸ்ட்ரல் டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்கரண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதான் டூ டைப்ஸ் இதில் கன்சர்வேட்டிவ் பிளேட் பவுண்டரியில். அடுத்து பார்க்க போகிறது டைப் 2. இது என்ன அப்படின்னா அக்ரீட்டிவ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரி. ஸோ அக்ரீட்டிவ் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா புதுசாக ஏதோ உருவாகுது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ அது அக்ரீட்டிவ் அண்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரி. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டைவர்ஜன் பிளேட் பவுண்டரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்தனோஸ்பியரில் நடக்கக்கூடிய அந்த கன்வெக்ஷன்னால ரெண்டு பக்கம் பிளேட் நகருது. ஸோ நடுவில் ஒரு கேப் உண்டாகுது. அந்த கேப் என்ன ஆகும் அப்படின்னா கீழேருந்து மேக்மா ரைஸ் ஆகி மேல் நோக்கி வரும், ரைட்டா. அப்படி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக ஓஷன் ஃப்ளோரில் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைவர்ஜன் பிளேட் பவுண்டரி இருக்கோ அது வந்து எப்படி இருக்கும்னா சுற்றி உள்ள பிளேனை விட கொஞ்சம் உயரமாக, ஸோ 2 to 3 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும், ரைட்டா. அண்ட் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா MORB அல்லது மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் பசால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காம்போசிஷன் மோஸ்ட்லி பசால்ட்டாக இருக்கும். அல்லது சிம்பிளாக சொன்னால் மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரி தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா கடலுக்கு நடுவில் இருக்குது. சரி, இதே மாதிரி ஒரு பிளேட் பவுண்டரி லேண்ட் நடுவில் தான் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ரிஃப்ட் வேலி. ஸோ ஒரு லேண்ட் போர்ஷன் இருக்குது அப்படின்னா இன்கேஸ் இங்கே வந்து இதே மாதிரி ஒரு டைவர்ஜன் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் ஆஃப் கான்டினென்ட் நடக்கும். அடுத்து என்ன ஆகும்னா ஒரு சின்ன வி ஷேப்டு வேலி ஃபார்ம் ஆகும்.
நாளாக நாளாக என்ன ஆகும்னா அந்த வேலி பெருசாகிட்டே வந்து கடைசியில் இது ஒரு மிட் ஓஷியானிக் ரிட்ஜாக மாறிடும். அண்ட் இது தனி காண்டினென்ட், இது தனி காண்டினென்ட்டாக பிரிஞ்சிடும். அண்ட் இப்படி தான் சொல்கிறாங்க எப்படின்னா சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ஒன்றா இருந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க பிளேட் டெக்டானிக் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். இதுக்கு என்ன எவிடன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜக்ஸ்டா பொசிஷன், அதாவது உங்கள் மேப் வேர்ல்டு மேப் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பசில் செய்கிற மாதிரி சேரும். ஸோ இது மாதிரி தான் நடந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எவிடன்ஸ் சொல்கிறாங்க, லைக் ஒரு ஃபோல்ட் மவுண்டன் செயின் இருக்குது அண்ட் லித்தோ ஸ்டாட்டிகிராஃபிக் சீக்வன்ஸ் ஈக்குவலாக இருக்குது இங்கேயும் அங்கேயும் நிறையா சொல்கிறாங்க. பட் அவுட் ஆஃப் சர்வீஸ் பட் போய் சொல்கிறேன் என்னன்னா இதுதான் இது அக்ரேட்டிவ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரி என்ன அப்படின்னா புதுசாக ஒரு லித்தோஸ்பியர் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம். இது கடலுக்கு நடுவில் இருந்தால் இதுக்கு பேர் மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். அண்ட் என்ன நடக்குது அப்படின்னா கீழேருந்து மேக்மா மேலே ரைஸ் ஆகி வருது அண்ட் அந்த இடத்துல புதுசாக ஒரு பிளேட் ஃபார்ம் ஆகுது. வேறாஸ் இதுவே லேண்ட் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னதாக ஃபஸ்ட்டு வி ஷேப் வேலி ஃபார்ம் ஆகும், நாளாக நாளாக அதுவே தனியாக பிரிஞ்சு பெரிய ஓஷியானிக் பேஸினாக மாறிடும். இஸ் தட் கிளியர்? அண்ட் எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அக்ரீட்டிவ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரி சொன்னோம் இல்லையா, அக்வாக் வல்கனிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னு. ஸோ இந்த மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் பசால்ட்ங்கிறது ஒரு வல்கனிக் ஆக்டிவிட்டி தான், ரைட்டா? அண்ட் எர்த்குவேக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பொதுவாக ஷாலோ டு இன்டர்மீடியட் ஃபோக்கஸ் எர்த்குவேக் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதோட அவுட்லைன். அடுத்து பார்க்க போகிறது டைப் 3, தட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் பவுண்டரிஸ். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே உருவாச்சு இல்லையா கன்ஸ்ட்ரக்டிவ்ல, அங்கே உருவானதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டேலி பண்ணணும் இல்லையா, அப்போ இங்கே டிஸ்ட்ரக்ஷன் நடக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உருவாகுது இந்த டிஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரி. எழுதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்வர்ஜன் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒரு ஓஷன் மோதலாம், அல்லது ஒரு கான்டினென்ட் மோதலாம், அல்லது ஒரு ஓஷன் கான்டினென்ட் மோதலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஓஷனும் கான்டினென்ட்டும் மோதிச்சு அப்படின்னா ஓஷியானிக் பிளேட்டோட டென்சிட்டி கூட ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கீழ் நோக்கி நகரும். அண்ட் இங்கே வந்து ஃபோல் மவுண்டைன் வல்கனிக் ஆக்டிவிட்டியில் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து ஓஷியன் கான்டினென்ட்டுக்கு. மற்றதெல்லாம் பார்ப்போம் என்னென்னு, ஓகேவா? அண்ட் எந்த லொக்கேஷனில் ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டுக்கு நகர்ந்து போதோ இந்த ஜோனுக்கு பேர் பெனியாஃப்சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ப்ரூஃப் அப்படின்னா இது எவ்வளோ ஆழம் போதோ அல்லது இந்த லைனில் தான் எர்த்குவேக் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரியில் இன்டர்மீடியட் டு டீப் ஃபோக்கஸ் எர்த்குவேக் நிறையா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த பிளேட் அவ்வளோ ஆழத்துக்கு போகுது. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த ராக்ல பில்டப் ஆகுது அண்ட் எப்போ இந்த ராக் பிரேக் ஆகுதோ அது சீஸ்மிக் வேவாக வெளில பாஸ் ஆகி எர்த்குவேக்காக ஃபீல் ஆகுது நமக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அது மீனிங்கு. அண்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஓஷன் அண்ட் ஓஷன் கான்டினென்ட் கொல்யூஷன். ஸோ பொதுவாக ஒரு ஓஷன் இன்னொரு ஓஷன் பிளேட் மோதிச்சு அப்படின்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது. என்னது, 2 ஓஷியானிக் பிளேட்டும் பொதுவாக வந்து சேம் டென்சிட்டி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஏன்னா சைமான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எப்போ எந்த பிளேட் உள்ளே போகும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஓல்டர் பிளேட்டு உள்ளே போகும், வேறாஸ் யங்கர் பிளேட் மேலே தான் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும்போது கான்டினென்ட் ஓஷன் சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சு 2 ஓஷனாக இருந்துச்சுன்னா இதான் பாசிபிலிட்டி. என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா பொதுவாக ஓஷியன் பிளேட்டில் எது ஓல்டராக இருக்கோ அது பொதுவாகவே டென்சிட்டி கூட இருக்கும், வேறாஸ் யங்கர் பிளேட் கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஓல்டர் பிளேட் தான் பொதுவாக கீழ் நோக்கி இறங்கும் அப்படின்னு சொன்னோம். அண்ட் இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீப் வேலி லைக் ஃபார்ம் ஆகும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, லைக் மெரியானா ட்ரென்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வேர்ல்ட்ஸ் நேச்சுரல் டீப்பஸ்ட் போர்ஷன், ஆல்மோஸ்ட் 12 கிலோமீட்டர் டீப்பில் இருக்குது. ஸோ அது ஒரு எவிடன்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. அவ்வளோ ஆழத்துக்கு இயற்கையாகவே ஃபார்ம் ஆன டெப்த்து ஆழமான பகுதி எப்படின்னா இந்த மாதிரி கன்வர்ஜன் பவுண்டரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரு சிலி ட்ரென்ச் தான் இருக்குது, லாங்கஸ்ட் ட்ரென்ச்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 4500 கிலோமீட்டர் லாங் இருக்குது. ப்ளஸ் ஒரு டெப்த்து பார்த்தீங்கன்னா 2 to 4 கிலோமீட்டர் டெப்த் இருக்குது. அந்த ஓஷன் ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ, அதாவது சி லெவல்லேருந்து டெப்த் பார்த்தீங்கன்னா 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது, ரைட்டா? ரைட். அண்ட் இந்த ட்ரென்ச்சோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா ரஃபாக 50 to 100 கிலோமீட்டருக்கு வித்து போகும். அண்ட் அதோட ஸ்டீப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த சாஞ்சிருக்கு இல்லையா ஸ்டீப்னஸ், இது வந்து எவ்வளோ இருக்கும்னா 8 to 20 டிகிரி வரைக்கும் ஸ்டீப்னஸ் போகும். அண்ட் இதில் செடிமெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அவ்வளோதான் அதை பற்றி ஓஷன் கொல்யூஷன் பற்றி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர் சொல்கிறாங்க, அதாவது ஓஷன் கொல்யூஷனில் அப்படின்னா ஓஷன் அர்த்தம். 2 கொல்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஐலேண்ட் ஆர்ட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஐலேண்ட் ஆர்ட் சிஸ்டம் சேர்ந்தது தான். இந்த மாதிரி 2 ஓஷன் மோதும்போது என்ன உள்ளே போகிற பிளேட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ப்ரெஷர் வரும்போது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் மெல்ட் ஆகுது என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி வல்கானிக் எரப்ஷன் நடக்கும். அண்ட் ஒரு லொக்கேஷன் நடக்கல, இது கண்டினியூஸாக நடக்கும் இல்லையா. ட்ரென்ச்சுங்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகுதோ அந்த லென்த் ஃபுல்லாகவுமே
ஒரு ஐலாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ஐலாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வல்கானிக் எரப்ஷனால ஃபார்ம் ஆகும். அது வந்து ஒரு ஐலாண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பார்க்க ஆர்க் ஷேப்ல இருக்கும். ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதனால அது பேரே வந்து ஐலாண்ட் ஆர்க் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. வேற இதுவே எங்கே நடந்துச்சு, அதாவது ஓஷியன் கான்டினென்ட் நடந்துச்சு அப்படின்னா அங்க என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஆர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே நடக்கிறது ஒண்ணுதான், ஃபார்ம் ஆகுறது ஒண்ணுதான். பட் இங்க வந்து ஐலாண்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ அது மாதிரி ஐலாண்ட் ஆர்க். வேற கான்டினென்ட்ல மாதிரி எரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது பேர் மேக்னெட்டிக் ஆர்க். அது போய் எக்ஸ்ட்ரா என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா கான்டினென்ட் நடக்கும்போது ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் உருவாகும். அது போக வந்து பேசின்ஸா பிடிக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கன்வர்ஜன் ஆகுது இல்லையா, இந்த கன்வர்ஜன் ஆகிற இடத்துல இருந்து ஐலாண்ட் ஆர்க் அல்லது இந்த மேக்மேட்டிக் ஆர்க் சொல்றோம் இல்லையா, இது நடுவில் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேரு ஃபோர் ஆர்க் பேசின் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர் ஆர்க் பேசின் அப்படின்னா ஐலாண்ட் ஆர்க்கு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐலாண்ட் கர்வ்ல இருக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது பேரு ஃபோர் ஆர்க் பேசின். இங்க இருந்தா தான் பேரு. வேற இங்க என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா பேக் ஆர்க் பேசின் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த ஃபியூச்சர் இங்க இல்லை. இங்க ஓஷன் கான்டினென்ட்ல அந்த ஃபியூச்சர் கிடையாது. வேற ஓஷன்ல இருக்கு. அது பேரு பேக் ஆர்க் பேசின். அண்ட் பொதுவாக பெட்ரோலியம் சர்ச் பண்றவங்க இந்த மாதிரி பேக் ஆர்க் பேசின்ல இருந்து நிறைய சர்ச் பண்ணுவாங்க. அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு பெட்ரோலியம் கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இதில், அதாவது ஓஷன் கான்டினென்ட்ல. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது கான்டினென்ட் கொல்யூஷன். ஸோ ரெண்டு கான்டினென்ட் மோது சார், அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கான்டினென்ட் மோது அப்படின்னா அப்போ தான் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய மவுண்டன் பில்டிங் மூவ்மெண்ட் நடக்கும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கான்டினென்ட்டும் சேம் டென்சிட்டி வைஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒன்றும் கீழே போக முயற்சி பண்ணாது, ரெண்டும் மோதி மோதி கொஞ்சம் மேல் நோக்கி ரைஸ் ஆகும். அண்ட் அப்படி தான் வந்து ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ரைட் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகி வரும்போது ஏஷியன் பிளேட்டில் மோதுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராபபிளி இங்கே ஒரு ஓஷியானிக் பிளேட் இருக்கும். அதான் நம்ம படிச்சிருப்பீங்க டெத்திஸ் சி அல்லது டெத்திஸ் ஓஷனா, அதெல்லாம் படிக்கலாம். டெத்திஸ் சீன் முதல் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டெத்திஸ் சீல அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட்டடாக வந்துச்சு. இந்த பிளேட் நகர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா ஓஷியானிக் கிரஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த கான்டினென்ட் கிரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. வர இந்த இது இங்கே மோது என்னதுன்னா கான்டினென்ட்டாக மாறுது. ஸோ இனிஷியலி இட் வாஸ் ஓஷியன் கான்டினென்ட் கொல்யூஷன். பட் லேட்டரான என்ன ஆச்சு அப்படின்னா கான்டினென்ட்டாக மாறுது. அதனால தான் இங்கே வந்து பெரிய ஃபோல்ட் மவுண்டன் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற செடிமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து ஒரு டீப் ஓஷியானிக் பேசினில் டெபாசிட் ஆனதாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் வந்து நிறையா வந்து ஃபாசில் எவிடன்ஸ் கிடைக்குது, அதாவது மரைன் ஃபாசில்ஸ் நிறையா கிடைக்குது. ஓகேவா? அண்ட் ரெண்டு கான்டினென்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸ்னால ரெண்டுமே கீழ் நோக்கி நகராது, அப்படியே நிற்கும். ஸோ இங்கே என்ன ப்ரெஷர் மேற்கொண்டு பில்டப் ஆகிட்டு தான் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சின்ன அவுட்லைன் இந்த பிளேட் பவுண்டரிஸ் டெக்டானிக்ஸ் பற்றி. டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக் படிச்சு பாருங்க, கேரி அண்ட் வைன் அப்படிங்கிற புக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்ன கொஸ்டின்ஸ் தரேன், ப்ரீவியஸ் இயர் ஜாம் கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச ஆன்சர் கூட டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ் ஆனிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.